பாட்டு கேக்குதா இந்த பைங்கிழி பாட்டு பாடுற ஹலோ 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 சரிங்க இருக்கட்டுங்க நல்லதுங்க உங்களை மாதிரி இதன் என்ன செய்கிற கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் காதலித்து நடிக்கிறப்ப நடிக்கிறேன் முடிச்சுக்கிறேன் நடிக்கிற பிள்ளைய கட்டி பிரிவென்னும் கடலிலே மூழ்க வேண்டும் அவன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் காதலித்து இளமையில் காண வேண்டும் பிரிவென்னும் கடலிலே மூழ்க வேண்டும் அவன் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் இதை கூறிவிட்டார் உள்ளத்திலே போட்டுவிட்டார் உங்களை பாடவிட்டு உயரத்திலே தட்டிவிட்டார் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து தேவையில் வாழ வேண்டும் இவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க
அழைப்பு அவளையில் அழைத்து வந்து ஆசையில் நினைக்க விட்டு சாமி முடிச்சு கட்டி முடிச்சு முத்தம் கொடுக்குறேன் உனக்கு அப்படி அழகான புள்ளிய போட்டு வச்சிருக்குல்ல ஆனாங்க காத்திருக்கு படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான் பாவியவன் என் குலத்தை படைக்காலில் மனிதனாக காதலித்து வேதனையில் ஆட வேண்டும் மற்ற விதி சொன்னேன் வள்ளிகிரமன சத்தியஞ்சாத்தியமாய் சிறைப்பட்ட பாவிக்கு நல்லா இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடிப்பை புடிச்சு விட்டு அம்மா வர சொல்லு வேணும் இல்ல சாமி இந்த பாட்டுக்கு நீ மண்ண வேலை தான் பாட்டு பாடு அடையாங்க சாமி இது மாசமாக்கி பாடா போடுச்சு நீங்க சொல்லுங்க சாமி ஆட போய் பாட்டு ஒண்ணுமே தெரியல சும்மா காமெடி இந்த வருஷத்துக்கே தான் தெரியும் அடிச்சு அடிச்சு எல்லாத்தையும் உள்ள தள்ளியாச்சு கூட வெக்கப்படுது அம்மா அம்மாடி அட என்ன நினைச்சு கண்ணத்தை வைக்குது சும்மா சும்மாடி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அவ என்ன நினைச்சு கண்ணதை வந்து சும்மா சும்மாடி சாமத்தை காட்டு அடிக்குது சாமந்தி பூவு விதிக்குது ஆசை மனசு கணக்குது ஆனந்தராக சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி அழகின் மேலிருந்து அழகின் போல் எடுத்து ஒரு கதை நான் சொல்லவா அருகிருப்போம் முடிவை தேடித்து நூறு நாள் சொன்னோம் பாலர பூவி மண்டலை தேடும் மஞ்சள் நில வெளியே என் தேவி சின்ன பொண்ணுதான் அம்மா அம்மாடி அட என்ன நினைச்சு கண்ணத்தை வைக்குது சும்மா சும்மாடி தாகம் கொண்ட பாவருக்கு இருக்குது சம்மத சொல்லிய சந்தன வழியில் தொடரட்டுமா என் தேவி சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அவ என்ன கண்ணதை வந்து சும்மா சும்மாடி
நைட்டு 10:30ல இருந்து வாங்கிட்டு இருக்காட்டி 10:30ல இருந்து வாங்கிட்டு இருக்காட்டி முதுகு பிரிஞ்சு போய் இன்னும் திங்கலாம். முகரே பருவாங்க ஐயா சாமி வணங்குகின்றே சுவாமி. வந்தாலை பாவலை பாடி வரப்பது எங்களது பாரம்பரியமே. மலர் போன்ற வடிவந்தோ என் அருகிலே மலர் போன்ற வடிவந்தோ என் அருகிலே பயங்காதோ மனமென்று உன் நினைவிலே உன்னதை புரிந்தெங்கு வந்ததை நீங்கெங்கு அழகான உலகென்று நீங்கள் எங்கள் வர வேண்டும் வர வேண்டும். சுவாமி, எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசையை பெற்றுள்ளேன். மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களை என் இருப்பிடம் தேடி வந்திருந்தவுடன் அளவுகள் மகிழ்ச்சியும் ஆச்சரியமாக இருக்கிற தம்பி பெரிய தமிழர்கள் பண்மொழி எல்லாம் இந்த பொன்மொழியின்படி தம்மிவிட பெரியாரின் நட்பும் தளமும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவர்களுக்கு எல்லாம் வாழ்க போல வெள்ளாண்டுகளை வாழ்க வாழ்கின்ற வரவேற்கிறேன். அன்றாட வாழ வைப்பது தமிழ்நாடு பொறுமையான வரவேற்பு. இந்த வரவேற்பு கேட்ட மாத்திரத்திலே நானும் ஒரு வாழ்த்து கொடுக்கிறேன். வாழ்வு என்றுமே அங்கிகளை கொண்டு வந்து அடுப்புடைய தான் வளர்ந்து தூங்க முன்னே தாலி கட்டி சிறந்த ஆர்வமாக மைத்திரை பெறுவதற்காக மண்ணால் வரத்தாலும் மாறி மாறி அடித்திட கிடைத்த பொருளின் தன்மை கொண்டு உள்ள மக்களை வாழ்க வாழ்க என்று வருவதோடு நான் எப்படி உங்கள் வாழ்த்து பெறும் தெரியுமா?
கேட்டு பழகி போல் நெஞ்சம் மறுத்தது காட்டு மொழி சொன்னார்கள். கண்ணால் காணாத போய் காதலை கேட்பதும் பொய் தீர வஜரபுர சொன்னார். குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார்கள் கற்றாரை கற்றால் காமருவர். அறிவாளிக்கு 3 வழி. சரி, அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி. முட்டாளுக்கு முட்டாளுங்க ஒரே வழி. பன்றியோட கன்று சேர்ந்த என்னாக? பன்றியோட கன்று சேர்ந்தா பன்றி என்ன செய்வோம் அதை கண்டு பன்றி என்ன செய்கிறதோ அதை கண்டு செய்யும். மரத்தை வாச்சிட்டு பாருங்க. மனிதனை பேச்சிட்டு பாருங்க. மரமது போனால் நூலை படி படிக்க வேண்டும். மனசு போச்சுன்னா நூலை படிக்க வேண்டும். அந்த வகையில நான் உங்களை பற்றி உங்களை கேட்டு அறிவதற்காக வேண்டி முதல் கட்டமாக கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி. உனது பெயர் வள்ளி. அமர்ந்திருப்பது பரன். கை வைத்திருப்பது அவன். பேசுவது தமிழ். பெண்களுக்கு உண்டான பருவங்களுக்கு 7 வகை. உலகத்தில் விடுகள் பல உண்டு. ஏன்னா கதையின் முறைப்படி சங்கரை ஜோறு போடுறேன். ஆமா ஆமா ஆமா, அதை பாடி ஆகணும். சாராம்சத்தோட போன பிரச்சனை இல்ல, சம்மதமே இல்லாம போக கூடாதுல்ல. கதைக்குள்ள போயாச்சுன்னா கதை பாடல் பாட்டே தேவையில்லை. அதுதான் உண்மை. அதுக்குள்ளே வசனம் இருக்கு, வெளி வசனம் தேவையில்லை. அது உண்மைதான். கொஞ்சம் வாகனங்கிற மாதிரி அது உண்மைதான். உண்மையா தான் இருக்கு. இல்ல நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இந்த கதைக்குன்னு ஒரு சாராம்சம் இருக்கு. எந்தெந்த கதைகளோட நாடகம் நடக்குது அந்தந்த கதைகளோட போடுது. பள்ளிகளோட எல்லாம் இருக்கலாம், எல்லாம் இருக்கு. கண்டதை மட்டும் பேச வேண்டும். கண்டவர்கள் சொல்றதெல்லாம் பேசக்கூடாது. கண்டதை பேசக்கூடாது. கண்டதை பேசலாம். ஏதோ வரலாமா இளைவருமை கைப்படுவாங்க. அதுக்காண்டி வெளிப்படையாவா அதை விடுத்து விட்டு எல்லாத்தையும் கண்டதை பேசணும்னா வச்சுங்க வாழ்க்கை எடுத்த முடியாது. அப்படிதான் போய்கிட்டு இப்ப. ஆக வண்டு வண்டி கற்கண்டு மொழி மாதிரி வாழ்ந்திருக்கு நாடு. ஆமா, நாடு தொண்டை நாடு. நாடு விடுதல பல வண்டி உண்டு இருக்கு. மான்வெளி, வேள்விழி, மீன்வெளி, கைவெளி, செயல்வெளி எல்லாம் இப்படியா இருக்கு. ஆமா, குத்துவெளி, கத்துவெளி எத்தனை பேர் இருக்குது. மானுக்கு என்ன பார்வை தெரியுமோ? மிரண்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. ஒரு மானம் மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆடவன் சென்று விட்டா வந்திருப்பது மான்குட்டி வந்து ஆட பிடிக்க போறானே, நம்மளை பிடிச்சிருவாங்களா என்னமோ ஒரு பயத்துல விரண்டு ஓடிவிடும். பார்வை கையெல்லாம் மீன். மீனுக்கு என்ன வர்ப்பம்? மீனுக்கு கண்ணுல வெப்பம், இமையே இருக்காது. மீனுக்கு இமை இருக்காது. இமை இல்ல, அது உறங்காது. உறங்கினா கண்ணு மூடனாத்தான் உறங்க முடியும். ஆமா ஆமா, இமை இல்ல. இப்ப மீனுக்கு வெப்ப வெப்பம்னு சொல்லுவாங்க, வெப்ப பார்வைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சிறு சந்தேகம். என்ன சந்தேகம்? எல்லாத்தையும் கேட்கலாம். இப்ப அந்த மாதம் சித்திரை வைகாசி மாதம், ஆமா, இப்ப கோடை காலம், குளத்துல கம்மாயில தண்ணி இருக்குமா? இருக்காது. இருக்காது. எல்லா குளங்கள்ல இருக்காது. ஒரு சில குட்டைகள் இருக்கு. இருக்கும். ஆக ஒரு சில ஏரிகள்லாம் இருக்காது. கீழாநில கோட்டையில மழை பெஞ்சிருக்கு, இங்கிட்டு மழை இல்லை. கீழாநில கோட்டை வரைக்கும் மழை பெஞ்சு அது வேண்டுதல் எல்லாரும் ஒரே மாதிரி வேணும்னா சிறப்பு. அது உண்மைதான். ஆளுக்காலு வேணும், ஒருத்தர் மழை வேணுங்கிறது
ஒருத்தர மழை வேணும். என் வய விளையாடணும்னா மழை பெய்யணும், அடுத்த வய கருகணும்னா மழை பெய்யக்கூடாது. மழை வேணும்னு சொல்ற யார் அப்படின்னா ஒண்ணு சூழ வைக்கிற செங்கல் வியாபாரிகள், அவங்க அடுத்து நம்ம. ஏங்க நானும் அப்படி சொன்னதே இல்லைங்க இதுவரை. அதெல்லாம் சொல்லக்கூடாது. உண்மையாவே சொல்றேன். மனசுக்குள்ள பதக்கு அடிக்கும். எதுக்கு? காசு போச்சு, 5000 6000 போச்சு. அவன் கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி இருந்தாலும் கொடுப்பேன். எருமை கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. அவன் தடுக்க முடியும். வேறு எவராலையும் கொடுக்க முடியாது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி எழுதி தண்ணி வைத்தானே வரும். தேவன் என்று. இப்ப ஏரில தண்ணி இல்ல. இப்ப ஆடி மாதம் ஆடி பட்டம் தேடி விதைக்கிறாங்க. ஆமா. இப்ப ஆடி மாதத்துல மழை பெய்யும். மழை பெய்யுமா? பெய்யுமே. கம்மாயில தண்ணி இருக்காது. ஆமா. தண்ணி இருக்காம இருக்கும்போது இரவு மழை பெய்யும். மழை விட பண்ணுறதுக்கு காலையில போய் கம்மாயில பார்த்தா மீன் இருக்கும். இருக்கும். எப்படி? நீர் வத்திய பிறகு மீன் முட்டை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஆழமான ஈரப்பகுதி உள்ள இடத்துல கொண்டு போய் வச்சிரும். மழை பொழியும் பொழுது அந்த வெடித்திருக்கிற பூமிக்குள்ள தண்ணி போகும் பொழுது அதன் வழியா முட்டையெல்லாம் வெளியில வந்துடும். அதனால முட்டையில அதான் வெப்பத்தன்மை உடையன்னு சொல்லியாச்சு. எவ்வளவு வெப்பம் இருந்தாலும் மீனுடைய முட்டைகள் தாங்க முடியும். மேல இருந்து தண்ணி விடும் போது நிச்சயம் அந்த முட்டையில விட்டு திருச்சி முட்டாங்க. ஆமா, அது வெப்பம் வருது. வேலைக்கு என்னன்னா கூர்ந்து ஆழ்ந்து அளந்துக்கிற சக்தி உண்டு. இருக்கா? இருக்கு. கூர்ந்துனா அப்படி அப்படிதானே இருக்கும். கூர்ந்து கூர்மையா இருக்கு. ஆழ்ந்தா நீளமா இருக்கு. அகழ்ந்துனா அப்படி இருக்கு. நடுப்பக்கம். அப்ப காரணம் என்ன அப்படின்னா இது மாதிரி விதி வதி கொடுத்தமே. அதெல்லாம் உனக்கு இல்லை என்பதற்காகத்தான் மண்டு வெள்ளி கற்கண்டு மொழி பாதி வாழ்ந்திருக்க நாடு அப்படின்னு பெருமையை சொன்னேன். சரியா கேட்டிருக்கீங்க. அப்பா நம்பிராஜே, அம்மா நங்கி பெண்களுக்கு உண்டான பெருமைகள் எழுவகை சொன்னேன். என்னென்ன? பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரலமே பாலன் மீளி திரவோன் மரவன் காலை விடலை முழுமகள். கேட்கவே இல்லையே நானு. நீங்க கேட்டீங்க, நான் கேட்கவே இல்லையே உங்களை. கேட்டுட்டா ஓ முந்திக்கிறதாக்கா வெள்ளம் வரும் முன்னே அணை போடணுங்கிற என்ன உங்களுக்கு இருக்கு பாருங்க. பெண்களுக்கு உண்டான பருவத்தை நான் கேட்கிறேன். ஆமா, என் ஜாமியார பெண்களை பத்தி கேட்கறீங்களா ஆண்களுக்கு பருவம் இருக்குன்னு கேட்டா பதில் சொல்லுமாலையா? இப்படி கேட்டு போடுங்கிற என்ன கேட்டு போடுமே, நம்மளே சொல்லிடுவோம். எதிராளி முட்டாள் நினைக்க கூடாது, அறிவாளி நினைச்சு பேசணும். உண்மைதான், அறிவாளி நினைச்சு பேசணும். நாம அறிவாளி மாறில தாள் மாதிரியே இருப்பான், திடீர்னு கேட்டுருவான். அதாவது ஒரு சில பேர் பேசுவாங்க, பேசினாத்தான் பேர் வாங்கல, அது உண்மை. பாடினாத்தான் பேர் வாங்கல, சிவனி இன்னத்தான் பேர் வாங்கல, நெட்டுச்சி பேர் வாங்கல, அது மாதிரி பல உண்டு. ஆக பெண்களுக்கு உண்டான பருவங்கள் 7. அந்த 7 பருவத்துல தாங்கள் ஈந்திருக்க பருவம் மங்கை பருவம். காத்து உள்ள போது பிள்ளை வர பண்ணையே எதை எப்ப செய்யணுமோ அதெல்லாம் இப்ப முடியாத காரியம் அப்ப முடியாது. ஆறுன சோறு பழைய சோறு. அப்பா நான். ஆமாங்கப்பா, மகன் நான். அப்பா இல்லையா? இன்னைக்கு முறையா இருக்கு கதை. அப்பா வந்து தப்பா பேச மாட்டேன். மகன் எப்போதுமே தகப்பன் சொல்ல. யாருக்கு எப்ப எது கொடுக்கணும்? தகப்பன் சொல்ல மகளை தட்டி பேச மாட்டேன். தகப்பன் சொல்ல மகன் தட்டி. யாரு கேக்குறீங்க? யாரு கேக்குறீங்க? அப்பன் சொல்ற வார்த்தை யாரா கேக்குறமா? நான் கேக்குறேன். அப்புறம் அப்பா சொல்ற வார்த்தை கேக்குறீங்க. என்ன இது? நீங்க அப்பா சொல்லுங்க, நல்ல விஷயம். இல்ல நான் கேட்டுக்கிறேன். இல்ல இதுவரையும் கேட்டிருக்கியா? இதுவரையும் கேட்டியாங்க. இப்ப நான் கேட்கறேன் பேச்சு. உங்க அப்பா என்ன சொன்னாரு? எந்தப்பா? உங்க அப்பா எங்கப்பா காவலுக்கு போக சொன்னாரு. ஏன் போக சொன்னாரு உனக்கு? தினவதத்திற்காக பாதுகாக்கிறதுக்காக போக சொன்னாரு. தினவதத்தை பெண்கள் தான் காவலுக்கு. என்னத்தான் காவலுக்கு அனுப்பணும்னு அப்பா வேண்டுதல். ஏன் ஆண்கள் என்னதான் அனுப்பணும் வேண்டுதல்? நேர்த்தி கடனா நிவர்த்தி கடனா? நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ண வந்திருக்கேன். நேர்த்தி கடன் என்பது உங்க அப்பா வேண்டுகிட்டது. 7 பேர் எருவ மாடு மாதிரி இருக்கேன். 7 பேர் எருவ மாடு மாதிரி இருக்காங்க. அண்ணன் தம்பி அப்படி சொல்லாதீங்க. 7 பேர் பால் போல உள்ளவங்கன்னு சொல்லுங்க. என்னது? பால் போல உள்ளவங்க. பால் போல? ஆமா, பால் மாதிரி. பால்னா அது தப்பா போயிடும், பால் கெட்டு போயிடும். நான் அவங்கள அப்படி இல்லங்க, மனசு எப்போதுமே பால் போல வெண்மையானது. மனமத சமயம் மந்திரம் ஜெபிக்கணும். ஆமா, பால் தண்ணி இருக்கு, அது போல நண்பன் உலகத்துல யாருமே இல்லை. இல்ல பாலும் தண்ணி இந்த ஒண்ணா சேர்ந்து வாழ்வாங்கடா. இப்ப மாதவர்கள் என்ன செய்வாங்க? பாலை அடுப்புல காய வைப்பாங்க. ஆமா, அடுப்புல பாலை மட்டும் காய வைக்க முடியுமா? இல்ல, பாலோட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். பால் கூட தண்ணி சேர்க்கணும். அந்த மாதிரி ஒற்றுமை உலகத்துல யாருமே கிடையாது. எதை வச்சு சொல்றீங்க? கூட கிடையாது, பெத்த தாய் கூட கிடையாது. சுவாமி, பால்ல கொஞ்சம் தண்ணி அதிகமா போயிருச்சுனாலே சண்டை நாரும். இதுல பாலும் தண்ணி நண்பனா எப்படி? அது அப்படி இல்ல. பாலை பாலை காய்க்கும் போது பாலை காய்ச்சி எத்தனை தண்ணி ஊத்தி தான் பால் காய்ச்சணும். அப்ப என்ன வெப்பமாக்கப்பட்டது தண்ணீர் இழுத்துருவான். தண்ணி எடுத்த உடனே அப்ப என்ன சொல்லுவாங்க? பால் பொங்குதுப்பாங்க. ஏன் தெரியுமா பொங்குது? எதுக்கு பொங்குது? ஏன் கூட இருக்கக்கூடிய தன்மனை தண்ணிங்க நன்மனை காணவில்லை அப்படின்னா எடுத்து பார்க்கணும். அப்படியே எடுத்து பார்த்த உடனே மறுபடியும் அந்த மாதர்கள் கொஞ்சோண்டு தண்ணி தொட்டு பிடித்தவனே அந்த தண்ணிக்குள்ள ஊத்திய உடனே அந்த பாலை ஊத்திய உடனே என்ன செய்யுமா? பாலு நந்த வந்து விட்டானு என்று கீழே அப்படியே அமர்ந்து விடுவார். அப்ப தண்ணியும் பாலும் ஒண்ணு சேரணும்னா நண்பர்களாகத்தை செய்யணும். புரிஞ்சு இன்னைக்கு வாழாது என்பது கடமை. அதனாலதான் ஒற்றுமையினை இப்படித்தான் இருக்கணும். ஏடா வழிய காணும், அவ்வளவுதானே, கொஞ்சம் வாகனம். அப்ப இது மாதிரி நண்பர்களை பல உண்டு. நண்பர்களை பார்த்தீங்கன்னா தோழன்னா பல வகை தோழன் இருக்கேன், தோழி என்பது பல வகை தோழி இருக்காங்க. ஆனா ஒரு காரியத்தை எடுத்து நடத்த போறோம்னா அந்த காரியத்தை முழுமையாக செம்மையாக செய்யணும். உங்க அப்பா என்ன பண்ணாரு? 7 பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருக்க,
ஆனா பெண் குழந்தைகள் என்பதற்காக ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பெண்ணையே உனக்கு அர்ப்பணிச்சு கடவுளுக்கு துணை செய்வதற்காக தொண்டு செய்ய வச்சிருக்கேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு. அதை முடிவு நீங்க காட்டுல கண்டெடுக்கப்பட்ட பிள்ளையை பார்த்தாங்க. பார்த்து எடுத்து வந்து உங்க அப்பா நேர்ந்துகிட்ட காரியத்தை நிபர்த்தி செய்ய நீங்க வந்திருக்கு. அப்ப நேர்த்தி கடனா நிபர்த்தி கடனா அப்படின்னா நிபர்த்தி தானே. இப்ப ஒண்ணு நெடுமுடி கைலாசம் போறோம், போகும்போது குழந்தை இல்ல, கைலாசம் தான் எனக்கு அழகான ஆண்குழந்தை பிறந்துட்டா போய் மேல வைக்கிறேன் சொல்றமா இல்லையா? காவடி எடுக்கிறோமா, பால் பொருள் எடுக்கிறோமா, போல உண்டு. அந்த காரியம் வெற்றி ஆகிடுச்சுன்னா அந்த காரியத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். கிடா வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, எல்லாம் ஆடு வெட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்டு. அது மாதிரி இந்த செய்வதற்குரிய கடமை செய்வதற்காக நேர்த்தி கடமை நிவர்த்தி பண்ண வந்திருக்கிற விஷயம் உண்டு. ஆகிய நிலைய பெண்ணுக்கு உண்டான பருவங்கள் 7. அந்த 7 பருவத்துல 7 பருவம் மங்கை பருவம். அந்த மங்கை பருவத்துக்கு உண்டான ஏன்னா காற்று சொல்லப்பா முடியாத காரியம் ஆபத்து உதவாத அருமச்சிக்கு உதவாத தாவத்தை தீர்க்காது பெருத்திர முடியாது கோபத்தை எடுக்காது குறுமொழி சொல்லாது பாவத்தை தீர்வது தீர்த்தம் பயிரில்லை இருந்து பயிரில்லையே ஒரு குழந்தை எப்பொழுது பிறக்க வேண்டும் என்பது விதியோ அதே போல இறக்க வேண்டும் என்பதும் விதிதான் சொல்லியிருக்காங்க. விதியை வைத்துதான் மனிதர்கள் வாழ முடியுமே தவிர விதியின்றி மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு மனிதன் பிறக்கிறான், இந்த நேரம் இந்த காலத்துலதான் அவனுடைய ஆயுள் காலம் முடியுதுன்னா அந்த நேரத்துல காலத்துல அவன் உயிரை எடுத்துட்டு போயிருவாங்க. வேண்டாம் விட்டுற முடியுமா? பிறக்கக்கூடிய குழந்தையை மாற்றி பிறக்க செய்தாலே பிறக்கக்கூடிய குழந்தையை மாற்றி பிறக்க செய்தால் அதனாலதான் அததான் சுவாமி அதனாலதான் அவள் கணவனையும் மீட்கப்பட்டால் கேளுங்க. அந்த அம்மா விதியை மிஞ்சி நடந்தெல்லாம் நினைச்சதாலே அந்த அம்மா இறந்து போனாங்க. புரியுதுங்களா? முயற்சி திருவிளையாட்டும் முயற்சின்மை எந்த காரியத்தையும் முடியும் நினைச்சு பண்ண முடிச்சுங்க. முடியும் நினைக்கலாம். நம்மளே இல்லாத பட்சத்துல முடியும் நினைக்கிறது தவறான காரியம் இல்லையா? முடியுமோ முடியாதோ அப்படின்னா அது காரியம் ஆகாது. அழகா பேசுறீங்க, இங்க நிக்கலாமா? அப்புறம் எங்க இங்கதான் நிக்கிறேன் சாமி. உங்களுக்கு கொஞ்ச நேரம் உள்ள ஒரு கேக்குற வள்ளிய காலப்படியே பார்த்திருக்கிறேன். எனக்காகவா? தாங்களா? நான் ஒரு கழகம் நன்மையில் முடியுமாங்க. நீங்க பார்த்த மாப்பிள்ளை எப்படி இருப்பான்னு தெரியல. சொல்வாத்தி முதலிக்க முன்னிது வத்தமுனால் துவக்கும் பெரியவங்க சொல்லும்போது கசப்பாத்தான் தெரியும். ஆமா 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 அப்படி பண்ணாதப்பா. 4 பேரும் நல்லா இருக்கு. நான் அனுபவப்பட்டப்படா. அப்படி என்ன சொன்ன கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். என்ன சொல்றது என்ன? இந்த வயசுல நாங்க கேட்டோம்னா வயசுக்கு மரியாதை இல்லையே. கெட்ட முன்பு ஞானின்றாங்க. சூரியனை பார்க்கணுமா கண்ணு வேணும். கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி நல்ல நம்ம சொல்ல பார்த்தேன். அழுது சொல்லுவாங்களா? சரி நல்ல விஷயமா சொல்ல வந்திருக்கீங்க. கெட்டவங்க சொல்றவங்க எப்படா கெடுமா அப்படி நினைப்பாங்க. அது நல்லது மாதிரியே ஒரு பொறுமா. உங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? பெருமையா? வாசிவினையோ பாறை மதியமும் வீசத்தில் வீழ்கிடவேனையில் சுபண்டரை பொய்கையை போனது ஈட்டம் கண்டை இணையடி நிழலே பறிவுனும் ஒரு வினையார் என்பதை பார்த்தானே
அறிவுடன் ஒரு விழியார் என்னை நீ பார்த்தால் அந்த முத்து முத்தான முத்துக்குமாரே காளி முத்து உனக்கு புருஷன் வேண்டாம் அப்படிப்பட்ட மோசமான நான் சொல்றத கேளுங்க. காளி என்றால் நீங்க யதார்த்தமா இப்ப எங்க ஊர்ல எங்க உலகத்துல ஒரு மாப்பிளைய பார்த்து வந்தா திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். நீங்க தெய்வத்தையும் மாப்பிளைய பார்த்து வந்திருக்கீங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாது சாமி. நீ எல்லாம் எப்படித்தான் முளைக்க புரியுறீங்களே. இந்த பொழப்பு நல்ல பொழப்பா இருந்தாலே அதுவே போதும். சொல்பகத்தை கேளமா சொல்பகத்தை கேளமா அந்த பகையை தாத்தை விடுத்தே அந்த பகையை தாத்தை விடுத்தே அவனை கோலை என்ன தவறு பூமிக்கு தோற்றது போறவும் கைதறி செய்தது பறிந்து கொண்டே என்னை கூட்டி மீச துடிக்கிற இந்த சூரியன் பொழுது மறைவுள்ளாக என் மற்ற மனித பரமனுக்கு வணக்கம் மரண செய்தி ஞானமண்டிதான் எங்களை காண வேண்டும் என்று அடியால் காத்துக் கொண்டிருக்கின்றேன். சீக்கிரம் வாருங்கள் முருகா.